லவகுசா புராணம் இரண்டாம் பகுதி. அன்று சீதாதேவி ஸ்ரீ ராமபிரானின் பேரழகை ரசித்துக் கொண்டிருந்தாள். கணவனின் அழகை ரசிப்பதில் பெண்களுக்கு பேரானந்தம் உண்டு. இத்தனைக்கும் ராமபிரான் ஷியாமள வண்ணன், கரிய நிறமென்று சொல்வதற்கில்லை, கருமையிலும் ஒரு நீலம். இந்த காலத்தில் என்றால் பெண்கள் மாப்பிள்ளை கருப்பா என்று புள்ளி வைப்பார்கள். சீதாதேவி ஸ்ரீ ராமபிரானுக்காகவே பிறந்தவள். அவளது தந்தை அவளுக்கு மாப்பிள்ளையாக ஸ்ரீ ராமபிரானை கொண்டு வந்து நிறுத்திய போது அவள் அவரை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. நமது கம்பர்தான் நம் தமிழ் காதலின் சுவை கருதி அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று இருவருமே திருமணத்திற்கு முன் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டதாக அனுபவித்து எழுதியிருக்கிறார். ஆனால் வால்மீகி அப்படி கூறவில்லை. அவனின் கால் பாதம்தான் அவளுக்கு தெரியும். அந்த நீலவண்ண பாதங்களின் செந்தூரத்தால் போட்ட கோலம் தெரியும். திருமணமாகி அயோத்திக்கு வந்த பின்னர்தான் அவனது முகம் பார்த்து வெட்கத்தால் சிவந்தாளாம் அந்த சிவப்பழகியான அன்னை. இன்றைக்கும் கூட நமது கிராமங்களில் சிகப்பி என்று பெண்களுக்கு பெயர் வைப்பார்கள். அது வேறு யாருமல்ல, நம் சீதாதேவி அன்னைதான். பூமாதேவியின் அம்சமான அந்த அன்னை அத்தனை சிவப்பழகு பேரழகு படைத்தவள். கொடிகள் அல்லது இடையை கண்டு வெட்கப்பட்டு முகம் நாணி தலை குனிந்து கொம்புகளுக்குள் வளைந்து வெட்கப்பட்டு கிடக்கும் சிவப்பழகு கொண்ட பெண்கள் கருத்த மாப்பிள்ளைகளை ஒதுக்கக்கூடாது. மனம் வெள்ளையாக இருக்கிறதா என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டால் போதும் என்பது சீதாதேவி பெண்களுக்கு கற்றுத்தரும் பாடம். அவர் அருகே வந்தவள் ஸ்ரீராமா என்று ஆரம்பித்துவிட்டு நிறுத்தினாள். அவர் அவளது கைகளை பற்றி நெஞ்சகத்தில் புதைத்து அவளை தழுவியபடி, என்ன தேவி கூறுவாய் என்றார். அன்பரே, என் மனதில் உள்ள ஆசையை நிறைவேற்றுவீர்களா? ராமபிரான் சிரித்தார். நாடாளும் ராணினி, இந்த பட்டத்தரசி சொல்வதை கேட்கத்தானே இந்த பட்டத்தரசனும் இருக்கிறான். இந்த தேசமும் உன் மாமியார்களும் மைத்துனர்களும் இருக்கிறோம். மனதில் உள்ளதை தயங்காமல் சொல். அதிலும் நீ கர்ப்பஸ்திரீயாக இருக்கிறாய். கர்ப்பவதிகள் மனதில் எதையும் வைத்து கொள்ளக்கூடாது. தங்கள் விருப்பத்தை கணவனிடம் கூற வேண்டும். கணவன் அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். சொல் சீதா என்றார் ஸ்ரீ ராமபிரான். ராமரே, எனக்கு மீண்டும் மகரிஷிகளை தரிசிக்க வேண்டும் என என் மனம் ஆசைப்படுகிறது. தாங்கள் ராஜ்ய பரிபாலனத்தில் இப்போதுதான் கவனம் செலுத்த துவங்கி இருக்கிறீர்கள். எனவே நான் மட்டும் சென்று வருகிறேன். ஒரே ஒரு நாள் தரிசனம்தான். நான் சென்று வருவதற்குரிய அனுமதியையும் அதற்குரிய ஏற்பாட்டையும் செய்து தாருங்கள் என்றார். ராமர் கலகலவென சிரித்தார். இதற்காகவா மனம் சஞ்சலப்படுகிறது என்றாய்? மகரிஷிகளை தரிசிப்பது என்பது நல்ல விஷயம்தானே. அதிலும் நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய். இந்நேரத்தில் உன் வயிற்றிலிருக்கும் நம் செல்வம் மகரிஷிகள் கூறும் மந்திரங்கள் நல்வார்த்தைகளை கேட்டால் மிகச்சிறந்தவனாக தர்மத்தை கடைபிடிப்பவனாக பிறப்பானே. இதை சொல்லவா இவ்வளவு தயக்கம்? காட்டிற்கு போகிறோமோ என கவலை கொள்ளாதே. உன் மைத்துனன் லக்ஷ்மணன் எதற்கு இருக்கிறான்? கோபக்கார பையன். அவனை உன்னோடு அனுப்பி வைக்கிறேன். அவன் தன்னை பெற்ற சுமித்ரையை தாயாக நினைக்கிறானோ இல்லையோ, உன்னை தன் தாயாக நினைக்கிறான் என்றதும் சீதாதேவியின் கண்களில் கண்ணீர் அரும்பியது. ஆம் சுவாமி, தாங்கள் மாரீச்ச மானை பிடிக்கச் சென்றதும் அவனை கடும் மொழிகளால் பேசினேன். அவன் கோபிக்கவில்லை, மாறாக கண்ணீர் வடித்தான். அந்நிலையிலும் அவன் கோடு போட்டு நிற்கச் சொன்னான். அதையும் நான் மதிக்கவில்லை. அயோத்தியில் காட்டிற்கு நாம் கிளம்பிய போது அவன் நம்மோடு கிளம்பினான். அப்போது தன் மனைவி ஊர்மிளையிடம் விடை பெறச் சென்றான். அந்த மாதரசி எந்த தரையும் கூறவில்லை. ஊர் உலகில் நடக்கிற காரியமா இது? எந்த மனைவியாவது தன் கணவனை அவனது அண்ணனுக்கும் அண்ணன் மனைவிக்கும் துணையாக காட்டிற்கு 14 வருடங்கள் அனுப்புவாளா? அவள் அனுப்பி வைத்தாள். அந்த உத்தம பத்தினியை மனைவியாக பெற்ற அவன் என்னோடு வருவது சாலவும் தகும். ஆனால் என்று இழுத்தவளிடம் ராமபிரான், என்ன அதனால் என்றார். சுவாமி, ஊர்மிளாவும் இப்போது கர்ப்பவதியாக இருக்கிறாள். அவள் அருகே அவன் இருக்க வேண்டாமா? அவனை ஏற்கனவே 14 ஆண்டுகள் மனைவியை விட்டு பிரித்து விட்டோம். இப்போது அந்த கர்ப்பஸ்திரீயிடமிருந்தும் பிரிக்க வேண்டுமா என்ற சீதையை பார்த்து சிரித்தார் ராமன்.
சீதா, ஊர்மிளாயார் உன் தங்கை உன்னைப் போலவே உத்தமி. நீ காட்டிற்கு போகிறாய் என தெரிந்தால் அவள் உடனே தன் கணவனை அனுப்பி வைப்பாள். இதற்கெல்லாம் கலங்காதே. மேலும் நீ என்ன அங்கே நீண்ட காலம் தங்கவா போகிறாய்? ரிஷி தரிசனத்தை முடித்துவிட்டு கிளம்ப போகிறாய். அவனும் உன்னோடு வந்து விடுவான் என்றார். அயோத்தியில் பட்டாபிஷேகம் முடிந்ததோடு ராமாயணமும் முடிந்தது. ஸ்ரீ ராமபிரானின் நல்லாட்சியில் மக்கள் மகிழ்ந்து வாழப் போகின்றனர். ராம சகோதரர்கள் தங்கள் மனைவியருடன் இல்லறத்தில் திளைத்து நன்மக்களை உலகிற்கு தரப்போகின்றனர். இனி இவ்வுலகில் எல்லாம் க்ஷேமமே என நினைத்திருந்த வால்மீகி மகரிஷி திடீரென நிஷ்டை கலைந்து எழுந்தார். சீடர்கள் அவர் திடுக்கிட்டு எழுந்ததைக் கண்டு ஓடோடி வந்தனர். குருவே, என்ன ஆயிற்று? தாங்கள் இப்படி பதைபதைப்பு காட்டி நாங்கள் பார்த்ததே இல்லையே. தாங்களின் கண்களிலிருந்து சரம் சரமாய் கண்ணீர் கொட்டுகிறதே. ராமனாலும் பூமியில் அபவாதம் ஏதும் நிகழ வாய்ப்பில்லையே. சுவாமி, பின் ஏன் இந்த கலக்கம் என்றனர் படபடப்புடன். அவர் அமைதியாக கூறினார், ராமாயணம் முடியவில்லை. அது முடிவடையாமல் தொடரப்போகிறது. 2ஆம் பகுதி முற்றிற்று.